ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி. வெல்கம் டு ஏகே ஸ்பெஷல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு மீன் வறுவல் மாதிரி இருக்குல்லங்க, ஆனால் இது மீன் வறுவல் கிடையாதுங்க, இட்லி ஃப்ரை. மீதமான இட்லியில் மீன் வறுவல் மசாலா போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு செம்ம தூளாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இட்லியை விரும்பாத பிள்ளைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக காலையில் செஞ்ச இட்லி 4 இட்லி மீதம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இட்லி சாஃப்டாக இருக்குல்லங்க. இந்த இட்லியுமே ரேசன் அரிசியில் செஞ்சது தான். இதோட வீடியோ நான் கொடுத்துருக்கேன், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இட்லியை சின்ன சின்ன பீஸாக நம்ம அந்த ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இட்லியை ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா சேர்த்துடலாம். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போட்டுக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/2 மூடி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவ்வளோ தாங்க மசாலா. நம்ம ஏற்கனவே இட்லியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். ஸோ அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக தான் இருக்கும். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா தண்ணியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் இட்லியில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது இட்லி ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் தண்ணியை, நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை எடுத்து இந்த மசாலா டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லியோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் மசாலாவை சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம தான் செஞ்சேன், அதுவே கிரிப்ஸியாக நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. உப்பு மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இட்லியில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட குறைச்ச போயிடும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த இட்லியை ஃப்ரை பண்ணுறதுக்காக தவா எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க இட்லியை ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுருங்க. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இட்லி பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு இட்லி பிடிக்காதுங்க. நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு இட்லின்னு தெரியாமலே இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். இட்லி சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். அது நம்ம மீனை எப்படி பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். என்ன வேணும் அப்படின்னா கூட குறைச்சி கொஞ்சம் விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம இட்லி ஃப்ரை ரெடி ஆகிட்டுங்க. இதை இட்லியில் செஞ்சது அப்படின்னு நம்ம சொன்னாதாங்க தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட பண்ணி கொடுக்கலாங்க. மிதமான இட்லியில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.